இருக்குல்ல பாருங்க, இது பேர் வந்து ஆஷ் கிரே. இந்த கலர் ஆஷ் கிரே எப்படி இருக்கு பாருங்க. இந்த கலர் கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கா, சிமெண்ட் கலர்ல இருக்கும் ஆல்மோஸ்ட். ஆனா இங்க எவ்வளோ டார்க்கா கொடுத்துருக்காங்க பாருங்க, சுத்தமா மேட்சே ஆகல. அதனால தான் அடையாளமா வந்து இங்க சைட்ல எழுதியிருக்காங்க, உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க ஆஷ் கிரே அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல எழுதியிருக்காங்க. ஓகே, பை தி வே இந்த கலர் பேர் வந்து ஆஷ் கிரே அண்ட் இந்த கலர் பேர் வந்து ஆஃப் கிரீம். அதே மாதிரி தான் சேம். இந்த கலரும் அவங்க கொடுத்துருக்க கலர் வந்து இந்த பாக்ஸில் கொடுத்துருக்க கலரும் சுத்தமாக மேட்சே ஆகலை. பாருங்களேன், நீங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். செம்ம டார்க்காக இருந்துச்சு, ஆனால் இது செம்ம லைட்டாக இருக்குது. இதை கூட நாங்கள் பேரை வச்சு தான் கண்டுபிடிச்சோம். அண்ட் இது வந்து ப்ளூ ஜே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த கலர் ப்ளூ ஜே. எனக்கு இந்த மாதிரி லைட் ப்ளூனா ரொம்ப பிடிக்கும். ஆல்மோஸ்ட் ஐ எம் அப்சஸ்ட் வித் இட். அண்ட் இது வந்து என்ன கலர் இது? கேப்புச்சினோ ப்ரௌனா. இதுவும் இதோட மேட்சே ஆகலை. இந்த கலரும் இந்த கலரும் பாருங்க, நானே டிஃப்ரென்ஸ் வச்சு காமிக்கிறேன். See the difference. இதுவும் இந்த கலர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மீம் தான் வந்து ஞாபகம் வருது. வடிவேல் காமிப்பாங்க ஒரு செருப்பு. இதுவும் உங்களுக்கு ஒன்று. அது வடிவேல் இல்லை, சூர்யா. ஆமாம், சாரி எனக்கு தெரியாது. சூர்யா வடிவேலு. இதுவோ உங்களுக்கு ஒன்று. அந்த மாதிரி தான் இருக்கு இந்த பிராண்ட் பண்ணுறது. இந்த பிராண்ட் பேர் வந்து ஃபெவிக்ரில். நிறைய வாட்டி நம்ம வாங்கியிருப்போம் இந்த கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாம், ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஓகே, இப்போ வந்து இதை மூடிடலாம். இது வந்து ஆக்வா ப்ளூ. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சட்டெல்லாம். இங்கே பாருங்களேன் இந்த கலர்ஸ். ஓ மை காட். ஆனா நான் வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ் மாதிரி பண்ண விரும்பல. நான் உங்களுக்கு ஹானஸ்டா சூப்பரா இருக்கு கைஸ், செம்மையா இருக்கு. இது வந்து